கடிச்சு பல்லால என்ன துடிக்க வச்சு கொள்ளாத என்ன போடு நீ இறக்கி காட்டினாலோ இப்போ எனக்கு ஏத்து தடி ஹைப்பு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது விபிஎம் டிஜிட்டல். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5.1 ஆம்பிளிஃபயரை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஆம்பிளிஃபயரை ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் ரொம்பவே கசகசன்னு இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நீட்டாக இருக்கிற மாதிரி வச்சு செய்ய போகிறோம். இதோட ஒயரிங் டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கமெண்ட் வந்து இருந்துச்சு. ஆம்பிளிஃபயர் ஃபுல்லு அசம்பிளோட செஞ்சு போடுங்க, டீட்டெயிலோட எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை எண்டு வரலையும் பாருங்கள். நான் கடைசியில் வந்து ஆடியோ டெஸ்ட் வீடியோ போடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, அப்போ தான் இந்த ஆம்பிளிஃபயரோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த ஆடியோ டெஸ்ட்க்கு யூஸ் பண்ண போகிற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானே ஓனாக க்ரியேட் பண்ண பாட்டு. அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த பாட்டு எப்படி இருக்குது, அதோட லிரிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள. இந்த ஆம்பிளிஃபயரை தான் ரெடி பண்ண போகிறோம். அந்த கமெண்ட் பண்ண நண்பர்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற போர்டே வச்சு நீங்கள் ரீவயரிங் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நம்ம ஏன் இதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5.1 ப்ராலாஜிக் போர்டு ஒரே போர்டாக இருக்கிற மாதிரி நம்ம இதில் செஞ்சுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ப்ராலாஜிக் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஆகிருக்கு. அதுக்காக அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சப்பு ஃப்ரீ வேறு இன்னொன்று போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஆடியோ கிளாரிட்டி அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம டோட்டலாகவே அதை மாற்றிட்டோம். நம்ம இதில் ஆடியோவுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சப்வூஃபருக்கு 4 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். STK4141 ஐசி வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டருக்கு 2 டிரான்சிஸ்டர் போர்டு ஒன்று யூஸ் பண்ணுறோம். இதில் சப்புக்கு யூஸ் பண்ணுறதும் சரௌண்டுக்கு யூஸ் பண்ணுறதும் சென்டருக்கு யூஸ் பண்ணுறது இந்த 4 சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்த பழைய போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டீரியோவுக்கு மட்டும் ஒரு 4 டிரான்சிஸ்டர் போர்டு யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ வயரிங் வந்து இன்புட்லேருந்து ஆரம்பிப்போம். மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ இன்புட்டாக கொடுத்துக்க போகிறோம். கீழே இருக்கிற பின் வந்து பார்த்திங்கன்னா 5.1 இன்புட்டாக கொடுக்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், VCD டிவி டேப்புன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது 3 இன்புட் கொடுத்துக்கலாம், ஸ்டீரியோ இன்புட்டு. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா 5.1 இன்புட் கொடுத்துப்போம். அதில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுபடி வயரை நம்ம சால்டிங் பண்ணிக்கணும். இங்கேருந்தே நம்ம வந்து கலரை மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், சேனல் மாறாமல் இருக்கும். ஸ்டீரியோவுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 பின்னை மெர்ஜ் பண்ண மாதிரி எடுத்திருக்கேன் ஸ்டீரியோ இன்புட்டு. ஏன்னா நான் அவங்களுக்கு வந்து டிவி ப்ளஸ் வந்து USB ஒன்றா போதும், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுனால. நம்ம இங்கேருந்து வயரை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் எவ்வளோ தூரத்துக்கு தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சு நம்ம கரெக்டாக அளவு வச்சு கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வயரிங் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்னஸாக இருக்கும். இல்லைனா நமக்கு அங்கங்கே ஒயர் இருக்கிற மாதிரி தெரியும். நான் இந்த ஆம்பிளிஃபயருக்கு இன்புட் சேஞ்ச் பண்ணுற சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இது தனித்தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். அதாவது வந்து ப்ரெஸ் பண்ணிக்க முடியும், ஸ்ப்ரிங் இருக்காது இதில். அந்த மாதிரி சுவிட்சாக நீங்கள் இந்த மாதிரி 3 பின்னு மட்டும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா 5.1க்கு தனியாக ஆன் ஆஃப் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து நார்மலாக ஒன்று அழுத்துனா இன்னொன்று எடுத்துகிட்ட மாதிரி சுவிட்சிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ 5.1ஓட இன்புட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ராலாஜிக் போர்டோட இன்புட் எதோட இருக்கோ அதோட வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்டீரியோ இன்புட் வந்து நேராக வந்து சுவிட்சுக்கு வரணும். சுவிட்சில் நம்ம 2 இன்புட் கொடுக்க போகிறோம். அதாவது USBயோட இன்புட்டும் கொடுக்க போகிறோம், வெளியிலேருந்து வர டிவிடியோ அல்லது டிவியோட இன்புட்டையுமே கொடுக்க போகிறோம். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம சுவிட்சுக்கு கொடுத்து சுவிட்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ப்ராலாஜிக் போர்டுக்கு MLMRன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் கொடுக்கணும். நம்ம இப்போ 5.1ஓட இன்புட்டை வந்து சால்டரிங் பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நம்ம அதை சால்டரிங் பண்ணிக்கணும். அதே மாதிரி கலர் என்னென்ன அங்கே பார்த்தீங்களோ அதே கலர், அங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தீங்களோ அதே கலரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஒவ்வொரு சேனலுக்குமே. நம்ம ஸ்டீரியோ இன்புட்டை வந்து இந்த சுவிட்சிலேருந்து எடுத்துகிட்டு போய் திரும்ப அதுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் ஃபஸ்ட் ஒன்னாக இருக்கிற சுவிட்சில் வந்து கொடுத்து அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் நான் வந்து ப்ராலாஜிக் போர்டில் வந்து சால்டரிங் பண்ணியிருக்கேன். கிரவுண்டை வந்து 2யுமே ஒட்டுக்காக வச்சு சால்டரிங் பண்ணியிருக்கேன்.
கிரவுண்டு அங்கேருந்து ஒரே கிரவுண்டாக கூட எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் கேஜ் அதிகமாக இருக்கிற ஒயராக போட்டு எடுத்துகிட்டு வரணும். இல்லைனா நீங்கள் ரெண்டாக கூட போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 551 சுவிட்சுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி 2 ஒயரை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு சுவிட்சு ஆன் ஆஃப் சுவிட்சிலே கொடுத்துட வேண்டியது தான் நம்ம. இப்போ உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெளிவாக தெரியும் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதை ஆன் பண்ணும்போது நமக்கு டிவிடியோட 551 மட்டும்தான் ஒர்க் ஆகும். எடுத்து விட்டோம்னா நம்ம கொடுக்குற ஸ்டீரியோ இன்புட்டை வந்து 551 கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ரிலே மூலயமா இது கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதுக்கு ஆன் ஆஃப் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிலே ஆன் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் ஆகும், ஆஃப் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்புட்டு கொடுத்தாச்சு. ப்ரோலாஜிக்லேருந்து இப்போ அவுட்புட்டை எடுக்கிறோம். அவுட்புட்டுமே அதே மாதிரி முன்னே என்ன சொன்னோமோ அதே மாதிரி எந்தெந்த கலர் யூஸ் பண்ணியிருக்குமோ அந்தந்த கலரில் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு இன்புட்டு எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி அவுட்புட்டும் அதே கலர் ஒயரில் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம இப்போது ப்ரோலாஜிக் போர்ட்லேருந்து வர அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு கொடுத்துக்க போகிறோம். அதுவுமே நம்ம ஒயர் எது வரலையும் வருதோ கரெக்டாக பார்த்து அதோடு கட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ அதிலேருந்து வந்து மாஸ்டர் கண்ட்ரோலில் இன்புட்டில் லைனாக கொடுத்துட்டோம். அதாவது வந்து பொட்டன்ஷியல் மீட்டரோட ஃபஸ்ட்டு பின் வந்து இன்புட்டு, சென்ட்ரு பின் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு, லாஸ்ட் ஒன்னாக இருக்கிற பின் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இதில் நம்ம சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றக்காக நமக்கு 6 பின்னாக கொடுத்துருப்பாங்க. அதில் அடுத்து இந்த போர்டில் நம்ம பேஸ் ஸ்ட்ரிபிளில் தான் வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். பேஸ் ஸ்ட்ரிபிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிபிளுக்கு வந்து 2 சேனலுக்கான ஸ்ட்ரிபிள் ஒட்டுக்காக கொடுத்துருப்பாங்க, 2 சேனலுக்கான பேஸ் ஒட்டுக்காக கொடுத்துருப்பாங்க. இதையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பேஸ் அண்ட் ஸ்ட்ரிபிளில் கரெக்டாக ஒயரை கட் பண்ணி அதுலேயும் சால்ட்ரிங் பண்ணிக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா போர்ட்லேருந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த கண்ட்ரோலில் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும். இந்த பேஸ் ஸ்ட்ரிபிள் மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி அப்படியே சால்ட்ரிங் பண்ணுங்க. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ரிவேர்ஸில் வந்து பேஸ் குறையிற மாதிரியும் ஸ்ட்ரிபிளுக்கு குறையிற மாதிரி பிரச்சனை வரும். அதை வந்து கடைசியில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட் ஒன்னாக இருக்கிறத மட்டும் இந்த பக்கமும் அந்த பக்கம் மாற்றி சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை சரியாயிடும். மற்றபடி அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சென்ட்ரல் லீடை மட்டும் கரெக்டாக சென்ட்ரலே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த போர்டுக்கு பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ஆம்பிளிஃபயரில் 1202 வந்து டம்மி பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஒரு சப்ளையுமே எதுக்குமே கொடுக்கல. அவங்க 12 வோல்ட்டும் 24 வோல்ட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட் வந்து கொடுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து போர்டுக்கு 12 இந்த மாதிரி நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கணும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபையர் போட்டிருக்கோம். அதனால் நம்ம பவர் சப்ளை மட்டும் கொடுத்தா போதும். பவர் சப்ளையுமே நமக்கு வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஒயரிங் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல்லேருந்து அவுட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு எந்தெந்த சேனலோ அந்தந்த சேனலுக்கு நேராக கண்ட்ரோலில் வந்து கனெக்ஷன் இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அதுவுமே எதோட வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒயரை. மாஸ்டர் கண்ட்ரோலில் சென்ட்ரல் லீட் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக இருக்கும். அந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த கண்ட்ரோலில் ஃபஸ்ட் லீடு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாக கொடுத்து இதில் இருக்கிற அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ போர்டுக்கோ இல்லை சப்வூஃபருக்கோ சென்டருக்கு அந்த மாதிரி அடுத்த சேனலுக்கு ஆடியோ சேனலுக்கு வந்து கொடுக்க போகிறோம். நம்ம இப்போது ஃப்ரண்ட்டு, ரியரு, சென்ட்ரு, சப்பு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டை கொடுத்துட்டோம். சென்ட்ரல் லீடு மட்டும் காலியாக இருக்குது. அதுலேருந்து தான் எடுத்து நம்ம ஆடியோ போர்டுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு சால்ட்ரிங் பண்ணணும். கிரவுண்டை நீங்கள் ஒரே ஒயராக கேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறதா கொண்டு வந்து எல்லாத்தோட கடைசி ரேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டாக நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் இதில் ப்ளூ கலர் ஒயர் யூஸ் பண்ணி கிரவுண்டு சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். கிரவுண்டு எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மிங்கோ நாய்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இதில் காலியாக இருக்கிற சென்ட்ரல் லீட்லேருந்து தான் நம்ம இப்போ அடுத்த சேனலுக்கான இது எடுக்க போகிறோம், அதாவது அவுட்புட்டை எடுக்க போகிறோம். நமக்கு இப்போ ப்ரோலாஜிக்கோட மொத்த வேலையும் முடிஞ்சு அடுத்து வந்து நம்ம இப்போ ஆடியோ போர்டுக்கு போகிறோம். ஆடியோ போர்டுக்கு பவர் சப்ளைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பவர் சப்ளைலேருந்து 3 ஒயர் எடுத்திருக்கோம். அதாவது ப்ளஸ்ஸு, மைனஸு, கிரவுண்டு 3 ஒயர் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது சப்புக்கான போர்ட்லேயும் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸு, கிரவுண்டு இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே பவர் சப்ளைங்கிறதுனால அப்படியே ஒவ்வொரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்டுக்கும் அப்படியே ஜம்ப் பண்ணி போய்க்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் சால்ட்ரிங் பண்ணியிருக்கிறது. ஃபஸ்ட்டு போர்ட்லேருந்து அதையே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து லெஃப்ட் ரைட்டுக்கான போர்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து ஆடியோ போர்டுக்குமே கொடுத்துருக்கோம்.
ப்ளஸ் ஆர் மைனஸ் தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம சால்டரிங் பண்ணிக்கணும். இதுலேருந்து எஸ்டிகே போர்டுக்குமே இதே பவர் சப்ளைங்கிறதுனால நமக்கு எவ்வளோ தூரம் தேவையோ, ஒயர் எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் வச்சு கட் பண்ணிவிட்டு இதுக்குமே நம்ம இப்போ சால்டரிங் பண்ண போகிறோம். எஸ்டிகே போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டைமில் இந்த ஃபியூஸ் போயிடுச்சுனாலும் கூட உங்களுக்கு போர்டு ஒர்க் ஆகாது. அதையுமே செக் பண்ணிக்கணும். நீங்கள் புது போர்டாக இருக்கும்போது ஃபியூஸ் இல்லாமல் தான் கொடுத்து விடுவாங்க. அடுத்து நாம் இப்போது சப்புக்கு இன்புட்டை கொடுப்போம். சப்பு கண்ட்ரோல்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லீடை உங்களுக்கு பார்த்தா தெரியும், எல்லோ கலர் ஒயர் சென்ட்ரல் லீடில் ஜாயின் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி கிரவுண்டுமே வந்து சால்டரிங் பண்ணி 2 ஒயராகவே எடுத்துக்கணும். அதை கொண்டு போய் நம்ம சப் ஆடியோ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இன்னுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிரவுண்டு வந்து பக்கத்துலேயே ஜீன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சால்டரிங் பண்ணிக்கணும். உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும். அடுத்து வந்து மெயின் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோடது. இதையுமே நம்ம சென்ட்ரல் லீடு 2 லீட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு கிரவுண்டுமே சால்டரிங் பண்ணி எடுத்துக்குவோம். ஒவ்வொரு சேனலுக்குமே கிரவுண்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரவுண்டு நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆடியோ கிளாரிட்டியுமே நல்லாயிருக்கும். இல்லை ஒரே ஒயராக தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே கேஜ் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்ட்லேயும் இன்புட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட்டு லெஃப்ட்டுன்னே சொல்லி கரெக்டாக அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுபடியே நீங்கள் கலர் மெயின்டைன் பண்ணியும் கொடுத்துக்கலாம். கலர் மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து நம்ம அவுட்புட் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸ்பீக்கர் ஜாக்கு வந்து கொடுக்கும்போது அடுத்து நம்ம சரௌண்ட்லேருந்து இன்புட்டை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். அதாவது வந்து சரௌண்ட் வால்யூமில் அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் போர்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அதுவுமே சென்ட்ரல் லீடு வந்து அவுட்புட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் எடுத்துகிட்டு வர ஒயர்ஸ் எல்லாமே ஒரே வழியாக வர மாதிரி, அதாவது பக்கமாக இருக்கிற மாதிரி ஒரே இடத்துல நீங்கள் விட்டு எடுத்தீங்கன்னா நம்ம அதை வந்து டேக் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து நாம் சரௌண்டிங் எஸ்டிகே போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுக்க போகிறோம். அதுவுமே தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சர்க்யூட் எல்லாமே இது வந்து சேமாக இருக்கிறதுனால ஒரே பக்கம், இந்த பக்கம் ஒரு இன்புட்டு அந்த பக்கம் ஒரு இன்புட் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும். கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் இந்த பக்கம். அடுத்து சென்டர் கொடுக்க போகிறோம். சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிரான்சிஸ்டரு அது பாடியிலே அட்டாச் பண்ணியிருக்கு அந்த போர்டு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த போர்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெளிவாக இன்புட் அவுட்புட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பவர் சப்ளையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சேம் தான். அதாவது இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆம்பிளிஃபயரில் 3 லைன் தான். இன்புட்டு, அவுட்புட்டு, அதுக்கான பவர் சோர்ஸு. இது 3ஐயும் தெளிவாக தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஆம்பிளிஃபயரை ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஐஎன்னு போட்டிருக்கிற இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு கொடுத்துருக்கோம். கிரவுண்டு இருக்கிற இடத்துல கிரவுண்டை கொடுத்துருக்கோம். பவர் சப்ளையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த போர்ட்லேருந்து இதுக்கும் ஒரே பவர் சப்ளைங்கிறதுனால நம்ம இதுலேருந்தே எடுத்து அதுக்கு ஜம்ப் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம சப்போர்ட் அவுட்புட் எடுத்திருக்கோம். ஸ்பீக்கர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிரவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு எடுத்துப்போம். ஒரு சில போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டு இருக்காது. எஸ்பின்னு 2 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து மோனோ போர்டில் நீங்கள் அங்கேருந்தே எடுத்துக்கணும். சரௌண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிரவுண்டுக்கு வந்து கிரவுண்டில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான். எஸ்பின்னு சொல்லி 2 ஃபியூஸ் கொடுத்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. கிரவுண்டு காமனாக 1 எடுத்துகிட்டு போய் நீங்கள் 2 சேனலுக்கு கொடுக்கலாம். அடுத்து சென்ட்ரோடதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பின் மென்ஷன் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் சால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நாம் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட ஆடியோ அவுட் எடுக்க போகிறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சேனல் மாறாமல் இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து அந்த கலரை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு அந்த சேனலோட ஞாபகம் வரும். நீங்கள் அதே மாதிரி சால்டரிங் பண்ணிக்கலாம். பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க. அதுபடி நீங்கள் சால்டரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது லெஃப்ட்டு, ரைட்டு, சென்ட்ரு, சப்பு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருக்காங்க. அதுபடி நம்ம வந்து எந்தெந்த சேனல் எடுத்துருக்கோமோ அதை வந்து சால்டரிங் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வயரிங்குமே முடிஞ்சு. அடுத்து நம்ம யூஎஸ்பி போர்டோட இன்புட்டும் யூஎஸ்பி போர்டோட பவர் சப்ளையும் கொடுக்கணும். யூஎஸ்பி போர்டு வந்து இன்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே 2 வயர் சால்டரிங் பண்ணி அதுலேருந்து அவுட்புட் எடுத்திருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
ஃப்ரண்ட்டில் இன்னொரு லீட் இருக்கும், இன்னும் 2 லீடு. அந்த லீடில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டை கொடுத்துட்டு கிரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமனாக வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கணும். அதாவது நம்ம ஸ்டீரியோ இன்புட்டோட கிரவுண்டு இப்போ யூஎஸ்பியோட கிரவுண்ட் ரெண்டையுமே வந்து காமனாக சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம அழுத்தி இருக்கும்போது பின்னாடி இருக்கிற 2 பின்னில் ஜாயிண்ட் ஆகும். அன்ப்ரெஸ் பண்ணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற 2 லீடில் ஜாயின் ஆகும். அந்த மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆகுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒயரிங்கோட வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து நம்ம ஒயர்லாம் வந்து அங்கங்கே இல்லாமல் ஒயரை நம்ம கொஞ்சம் நீட்டாக வச்சு டேக் போட்டிருக்கோம். நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். இன்னும் கூட இதை வந்து ரொம்ப டீசெண்டாக நீட்டாக பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இந்த ஆம்பிளிஃபயரை ஆன் பண்ணி பார்த்துருவோம். பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒயரிங்கெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் எங்கேயாவது மாறி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்கள். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் ஆன் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இப்போது ஆடியோ டெஸ்ட்டை பார்த்துருவோம் வாங்க. சொல்ல முடியல சொல்லால